இவ்வளவு நாட்களாக எதிர்கட்சிகளை மிரட்ட இடி, ஐடி, சிபிஐ போன்ற அமைப்புகளை வச்சு பயமுறுத்திட்டு இருந்தாங்க. சில நாட்களுக்கு முன்பு என்ன கூட பயமுறுத்த முயற்சி பண்ணாங்க இடியை வச்சு. அதுக்கெல்லாம் பயப்படுற ஆளா நான்? கலைஞருடைய பேரன், கழக தலைவருடைய வளர்ப்பு, எதிர்கட்சிகளை முடக்க இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷனே அந்த வேலையில் இறங்கியிருக்கு. எஸ்ஐஆர்னு ஒன்று கொண்டு வந்துருக்கிறாங்க, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்ற ஒரு திட்டம். தேர்தலையே திருட்டுத்தனமாக நடத்துகிற அளவுக்கு இன்னைக்கு ஒன்றிய அரசு இறங்கியிருக்கிறது. நாம் அத்தனை பேரும் ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய காலகட்டம் இது. முதல்ல உங்கள் ஒவ்வொருத்தருடைய வாக்குகளை நீங்கள் முதல்ல பாதுகாக்கணும். உங்களை சுற்றி இருக்கக்கூடிய தகுதியான ஒரு வாக்காளர் கூட பட்டியலிருந்து நீக்கப்பட்டு விடக்கூடாது. இதெல்லாம் நம்ம கண்ணும் கருத்துமா இந்த செயலில் நம்ம ஈடுபடணும். அதே மாதிரி போலி வாக்காளர்களை சேர்க்கறதையும் நாம் எந்த காலத்திலையும் அனுமதிக்கக்கூடாது. நம்முடைய தலைவர் அவர்கள் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி 200க்கும் அதிகமான தொகுதியில் ஜெயிச்சு காட்டணும்னா நாம் இந்த பணியில் அடுத்த 4 மாதங்கள், அடுத்த 2 மாதங்கள் இந்த எஸ்ஐஆர் பணியே இருக்குது. அடுத்த ஒரு 45 நாட்கள் இருக்குது. அந்த பணியில் நாம் ரொம்ப கவனமாக ஈடுபட வேண்டும்.